குரு வக்ர பயிற்சி பலன் 2024. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார். அக்டோபர் மாதம் 9-10-2024 முதல் 4-2-2025 வரை சுமார் 116 நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார். தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாய தோற்றம்தான் இந்த வக்ரம். இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம். குருவுடைய சிறப்பு பார்வை 5, 7, 9, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார். தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்ரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு. குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து, அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் பெற்று இருந்தால், நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குரு பகவான் வக்ரமாகும் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது. அதே உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால், அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும். வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும், கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி பரணி நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். 20 வருடங்கள் சுக்கிர தசை அப்படிங்கிறதுனால 10 வருடம் சென்ற பகுதியில் எடுத்தால் ஒரு சில பேருக்கு நல்லபடியாக புரியும். அதனால் 10 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16, 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26, 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாகும், 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகும், 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாகும் இந்த குருவுடைய பார்வை பதிவாகிறது. படிக்கக்கூடிய காலங்களில் எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டங்களையும் இந்த குரு வக்ர காலங்கள் கொடுக்காது. ஏன்னா பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த பாகிஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஒரு துளி கூட கெடுக்க மாட்டார். உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி வக்ர காலங்களில் பெரிய சஞ்சலங்கள் இருக்காது. லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும், தவறான வழியில் போகிறவங்களுக்கு மட்டுமே ஒரு சில தண்டனைகள் உண்டு இந்த வக்ர காலங்களில். ஏன்னா சனி பகவானும் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு சில கெடு பலன்கள் உண்டு தவறான வழியில் போகிறவங்களுக்கு மட்டுமே. அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில தடைகள் உண்டு. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில தடைகள் உண்டு, இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக தடைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு இறுதியில் வெற்றி வாய்ப்புகள். வெளிநாடு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 22 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சிட்ட பிறகு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, திருமண வாய்ப்புகளை நீங்கள் தேடுவீங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் குரு வக்ரம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா, இப்போ சந்திர தசையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 5 வருட காலங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பரவாயில்ல, இவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா 23, 24, 25 திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தால் மட்டுமே இந்த 23, 24, 25 வயது காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட கணக்குப்படி 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ செவ்வாய் தசையில் இருக்கிறீங்க இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர காலங்களில் திருமண தடைகளை கொடுக்குமா அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் திருமண தடைகளை கொடுக்காது. ஏன்னா செவ்வாய் தசை நடக்கிறது அப்படின்னாக்கா வக்ரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் கூட சரி, இது இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும். செவ்வாய் தசை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். ஏன்னா லக்னாதிபதினு வரக்கூடியவர் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர். திருமண வாய்ப்புகளை உங்களுக்கு உறுதியாக கொடுத்துரும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்த பணம் வராது, வாங்கின பணம் கொடுக்க முடியாது. அதனால் கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. ஒரு சிலருக்கு பணம் லாக் ஆகுது, பணம் வராமல் லாக் ஆகுது, ஒரு பிஸ்னஸில் போய் லாக் ஆகுதுனாலும் சரி,
இல்லை கொடுத்த பணம் வரலனாலும் சரி, உங்களுக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நீசத்தில் இருந்தாலோ அப்படி இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும். செவ்வாய் தசையே நடந்தால் கூட குரு அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட கிரகம், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், பொருளாதாரத்தை தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய கிரகம், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். குரு பகவான் அப்படிங்கிறது செவ்வாய் தசையில் பணம் வராமல் தடைகளை கொடுக்கும், கடன் வாங்க செய்யும். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரியான அமைப்புகளில் பணம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதிகபட்சமாக அடுத்தவங்களோட தூண்டுதல் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் பேராசையை தூண்டக்கூடியது. இந்த காலகட்டங்களில் மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். இந்த வயது காலகட்டத்தில் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் ஆகி அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அதுக்கு தடை வைக்காது இந்த குரு பகவான். வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள், மனசார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்துச்சுலே அதெல்லாம் இருக்காது, பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. குரு வக்கரமாகும் போது என்ன பண்ணுமோ அப்படின்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும். அதாவது வீட்டில் சுப கடன்கள் அதிகமாக வாங்க வைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லைனாக்கா வீட்டுக்கு ஏதாவது வீடு லோன் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஏதோ ஒரு வகையில் இந்த கடன்களை வாங்க வைக்கும். ஒரு சின்ன கடன், அந்த சுப கடன்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்காம இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசிலேயோ இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த காலங்கள் கொஞ்சம் கடுமையான காலங்கள். ஏன்னா குரு வக்கரமாகக்கூடிய காலங்கள். வீடு கொடுத்த கிரகம் இந்த ராகு பகவான் குருவுடைய வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், 31 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, லேட் மேரேஜ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் குரு பகவான் மறைஞ்சிருந்தாலோ அப்படி இல்லை வக்கரமாகி இருந்தாலோ இந்த வயதான காலகட்டங்கள் தான் திருமணமே நடக்கும். ரொம்ப லேட்டாகி தான் திருமணமே நடக்கும். அதுலேயும் குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில் தான் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதில் ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய வீட்டில் இல்லை, வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நல்ல ஒரு மாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. அதுவும் இல்லாமல் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வக்ர பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை தொழில் சார்ந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, நோய் நொடி பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனைகள் அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து. அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. பெருசாக கடன் வாங்காதீங்க, கடன் சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வேலை ரீதியாக பணம் கட்டுறது கூட கொஞ்சம் பார்த்து கட்டுங்க இந்த குரு வக்கர காலங்களில். அதாவது கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் கட்டுறது, இல்லை வெளிநாடு போகிறதுக்காக நீங்கள் பணம் கட்டுறது, பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த ராகு தசையில் எல்லா தசையுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராகு தசைக்கு மட்டும் ஏன் சிறப்பாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா இருக்கிற இடத்த வச்சு தான் அது பலன்களை கொடுக்கும். இருக்கிற வீடு அந்த வீட்டு அதிபதி மாதிரி தான் அது பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த ராகு தசைக்கு விதிவிலக்குகள் உண்டு. ஒரு சிலருக்கு தொழில் வளர்ச்சி நல்லபடியாக கொடுக்கும் குரு வக்கர காலங்களில். ஏன்னா ராகு அப்படிங்கிறது வக்கர கிரகம் தான். குரு வக்கரமாகும் போது நல்ல பலன்களை தான் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்கள ப்ரொமோஷன் ஒரு சில பேருக்கு, அதுவும் இல்லாத சம்பள உயர்வு ஒரு சில பேருக்கு கிடைக்கும். நிறைய நல்ல பலன்கள் தான் உண்டு இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரி, ஆண்களுக்கு சரி. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சு பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த காலகட்டங்களில் அமைச்சிக்கலாம். டைவர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அப்படிங்கிறது, அதாவது முதல் 12 வருஷத்துக்கு பிறகு அதன் பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே வச்சுக்கலாம். என்னோட கணக்குப்படி ஒரு 40-42 வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த குரு வக்ர காலங்களில். தொழில் ரீதியான மாற்றம், அதுவும் இல்லாத வேலை ரீதியான நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை நடக்கும்போது குரு வக்ரமாச்சுனாக்கா பலன்களை மாற்றி கொடுக்கும். கடன் பிரச்சனைகளை கொடுக்கற வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நெகட்டிவான பதில் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. யார்கிட்டையும் பணம் நம்பி கொடுக்க வேண்டாம். சுய தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது இடம் மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் மாற்ற வேண்டாம். ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்க. ப்ராப்பர்ட்டி எதனா வாங்கணும் அப்படின்னா கூட டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிங்க.
உங்களுக்கு சுப கடன்களை அதிகமாக ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு வந்து ரொம்ப நாளாக கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கி போகணும்னு நினச்சிருப்பீங்க. இதுக்காக நீங்கள் வந்து மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், குரு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி, விரையாதிபதி, சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும், சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும். எது மாதிரியான கடன் வாங்கினா கூட சரி, அது சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்ற எந்த தசை நடந்தாலும் சரி, அந்த தசையில் வந்து குருபதி நடந்தாலும் ஒரு சில தடை தாமதங்களை கொடுக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும், ஏற்ற இறக்கத்தோடு கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் நல்லாவே தெரியும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த குரு வக்கர காலங்கள் இல்லை குருபதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, அது நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும், கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி தொந்தரவுகள், அதாவது மருத்துவ செலவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. கொஞ்சம் இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாக்குவாதங்கள் அதிகமாச்சுனாக்கா இடம் மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடனே ப்ரொமோஷன் கட்டாவோ ஏதோ ஒரு வகையில் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கவனமாக நடந்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஒரு நெகட்டிவான பலன்கள் நடக்காது, பாசிட்டிவான பலன்கள் நீங்கள் அனுபவிக்கலாம். அதுலேயும் 116 நாட்கள் பயப்பட தேவையில்லை. குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் யோக தசை நடந்துச்சுனாக்கா யோக பலன்கள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவயோக தசையாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை தான். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவான் வக்கரத்தில் இருக்குது. கொஞ்சம் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். குருவுடைய வக்கர காலங்கள் அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் தொல்லைகள் கொஞ்சம் தீரும். கடன் கட்டி முடிப்பீங்க, வட்டி கட்டி முடிப்பீங்க. ஆனால் கடன் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டங்களில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த சனி தசை அப்படிங்கிறது கெடு பலன்களை கொடுக்காது. ஏற்கனவே சனி தசையில் நிறைய பாடாப்பட்டு வந்திருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால குரு வக்கர காலங்கள் என்ன செய்யுமோ பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு கெடு பலன்களும் உங்களுக்கு கொடுக்காது. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா குரு வக்கர காலங்கள் 116 நாட்களும் நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும். நன்றி.